செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், உணவு, உடை, இருப்பிடம், தங்க வசதி எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய கல்வி, அவருடைய தேர்ச்சி, அவருடைய எக்ஸாம் என்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகரை மரண இருளினிலிருந்து விலக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரயாணத்திலே நம்முடைய கிருபையின் காவல் இருந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரச்சனைகளும், துன்பங்களும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் எங்களை அணுகாதபடி கிருபையை காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரஃபா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலும், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா டிஸ்கினு, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரஃபா, சுகமளிக்கும் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் எந்த ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கண்ணீரோடு நின்றோம், கண்ணீரோடு நிற்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், விரக்தியோடு இருக்கிறோம், தோல்வியோடு நிற்கிறோம், வியாதியோடு நிற்கிறோம், மரண கட்டுகளோடு நிற்கிறோம், பிரிந்த குடும்பங்களோடு நிற்கிறோம், பிள்ளைகளுக்காக ஏங்குகிறோம், பிள்ளைகளுக்காக தவிக்கிறோம், படிப்புக்காக ஏங்குகிறோம், ஞானத்திற்காக வாஞ்சிக்கிறோம், அறிவுக்காக நோக்கி கெஞ்சுகிறோம். எல்லா வியாதிகள் தலை முதல் கால் வரையில் உடலிலே சுகமே இல்லை. மனதிலே சஞ்சலம், அழுத்தம், டிப்ரெஷன், பயங்கள், நடுக்கங்கள், தாமதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், விரோதிகள், எதிராளிகள், இவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தாதி கர்த்தர். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை எங்கள் பரிசுத்த ஆவியானவர். இன்று ஜெபிக்கிற இந்த வேளையிலே உடைய குடும்பங்களிலே பிரவேசித்து, திருமணமாகாத பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், கண்ணீரோடு தோல்வியில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்டத்தோடு நிற்கிற பிள்ளைகள், வியாதி வறுமையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய சாட்சியாக நிறுத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. முதலாவது கவனிங்க, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த தோமா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தோமாவினால தான் நாம் இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஃபுட்நோட் இல்லை, தலைப்பு அதுதான். இந்த தோமாவினால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிவதற்கான காரணம் கர்த்தாவாக இருந்தவர் இந்த தோமா. அவர் எப்படி இங்கே வந்தார், வந்து எங்கே அவர் முதலாவது இறங்கினார், அதுக்கப்புறம் எப்படி இரத்த சாட்சியாக மரித்தார், அதற்கு என்ன காரணம் என்று ஆராய தான் இந்த காலை வேளையில் நம்ம ஒரு 10 நிமிடங்கள் நம்ம பேச போகிறோம். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த சண்டே இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும். ஏன்னா ஒரு வாரம் கழித்து தான் தோமா தன் சீஷர்களை, தன்னோடு இருந்த 10 பேரை சந்திக்க போகிறார். சரி, ஃபஸ்ட்டு கேள்வி இந்த இடத்துல நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் இல்லை? 1, ஏன் இல்லை? 2வது, எங்கே போனார்? 3வது, ஏன் போனார்? எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் தோமா இங்கு இல்லை? அவர் அந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு இருந்திருப்பார் நினைக்கிறேன். அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் பற்றி அவருக்கு தெரியுமா? இப்போ எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உடனே இம்மீடியட்டாக ஒருவர் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். நானும் உடனே இம்மீடியட்டாக போய் பார்க்குறேன். சண்டே இருந்தாரா? உயிர்த்தெழுந்த அன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் சந்தித்த பொழுது தோமாவும் இருந்தாரா? அப்படின்னா வெள்ளி இருந்தாரா, சனி அவரோடு இருந்தாரா, ஞாயிறு இருந்தாரா என்ற கேள்வி. அதன் பிறகு ஒரு வாரம் அவர் இல்லை, மண்டே இல்லை, டியூஸ்டே இல்லை, வென்ஸ்டே இல்லை, தேர்ஸ்டே இல்லை, ஃப்ரைடே இல்லை, சாட்டர்டே தான் திரும்ப வரார். ஸோ நல்லா கவனிங்க. ஏன் இது இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக தேதியோடு சொல்கிறேன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் இல்லை, எதற்கு இல்லை, எங்கே போனார், ஏன் போனார்? சரி, அப்போது இவரை குறித்து நாம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கணும். முதலாவது யோவான் 11ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் தோமா பேசினதாக சொல்லப்படுகிற முதல் வசனம் கான்வர்சேஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறவங்களுக்காக. அப்போது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர் நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவும் வாருங்கள் என்றான். இந்த நிகழ்ச்சி தெரியும் உங்களுக்கு. யோவான் 11ஆம் அதிகாரம் என்றாலே 11 என்றாலே லாசரு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு பகுதி. அது இங்கே முந்தி இருக்கும்போது நான் நேரம் கருதி ஃபஸ்ட்டு மரியாளும் அவருடைய சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கத்தருக்கா பரிமள தைலம் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அப்பொழுது இயேசு அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் என்று சொல்லி வியாதியாக இருக்கிறான் அவர் கேள்விப்பட்ட பொழுதும் தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஊருக்கு திரும்ப போகாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அப்போது இயேசுவை கல்லெறிய தேடின யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை கொல்ல துடிக்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இயேசு மாத்திரமல்ல, இயேசுவோடு இருந்த 12 பேரையும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு முந்தைய அவர் செய்த அற்புதங்கள் அவைகள், ஆலயத்தில் அவர் செய்த அந்த சீர்திருத்தம், அவர் பரிசேயரை சரிசெய்கிற மூப்பர்களையும் அவர்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை பேசினார். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்றால் அவர் ஊழியம் செய்தார், சுகமாக்கினார். இப்படிலாம் பல அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருக்கும் பொழுது அவரை கொலை செய்யும்படி கல்லெறிய தேடினார்கள். அந்த சமயத்தில் மற்ற சீஷர்கள் என்ன சொன்னாங்க, தயவுசெய்து நம்ம போக வேணாம், இப்போ தான் உங்களை கல்லெறிய அவங்க வகை தேடினாங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்களை கல்லெறிந்தே கொன்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சீஷர்களும் எக்ஸப்ட் திதிமு எனப்பட்ட தோமா. இந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தவர். அவர் சொன்ன முதல் வார்த்தை, டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாமும் அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வா என்றான். வாருங்கள் என்றான். என்ன தைரியசாலி பாருங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஏன் அவர் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் இல்லை அப்படின்னதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் பயந்தாங்கொழி, பயந்துட்டாரு, சாக பயந்துட்டாரு, ஆண்டவரோடு கூட இருக்க பயந்துட்டார், மறுதளிச்சார். யார்? பேதுருவை சொல்கிறோம். இவரை என்ன சொல்வோம்? டவுட்டிங் தாமஸ், சந்தேகப்பட்டார். அவர் உயிர்த்தெழுதலில் அவருக்கு சந்தேகம் இருந்தது என்றெல்லாம் பல டைட்டிலை வச்சு அவரை கூப்பிடுவோம். ஆனால் இந்த சமயத்தில் தைரியசாலினா அந்த 12 பேரில் தோமா மாத்திரம்தான் தைரியசாலியாக இருந்தான். நல்லா பேசுகிறவர் யாருன்னா இயேசுவோட இடக்கு முடக்கா பேசுகிறவர் பேதுரு. சைலண்ட்டாக 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க யோவானும்.
அவருடைய சகோதரனும். ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கும். அந்த இன்னர் சர்க்கிளில் கூட தோமா இல்லை. ஆனால் இப்போ அவர் தைரியமாக சொல்கிறாரு, வா நாம் அவரோடு கூட மறிக்கும்படி கூட போவோம். அப்படி சொன்னவர் ஏன் அந்த சிலுவை சமயத்தில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். ஆனால் ஆஸ் இஃப் நவ் இந்த சாப்டர் படி பார்த்தா அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலி. ஒன்று, நமக்கு அந்த தைரியம் இருக்கா? நிச்சயம் எனக்கு இல்லை. நான் என்னோடய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் அவங்களோட கூட நிறைய பேசி கொண்டு இருக்கிறேன். சுத்தமாக தைரியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் அதை தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு திட மனதை எனக்கு தாங்க, தைரியத்தை தாங்க, ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண துணிந்து நிற்க, துணிந்து கேட்க அந்த ஒரு தைரியத்தை எனக்கு தாங்க. இதில் சொல்வதில் எனக்கு ஒரு வெட்கமும் இல்லை. காரணம், அது என்னுடைய பிறப்பிலே வந்த ஒரு டிஎன்ஏவாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நினச்சா அதையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மரண பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. அதுதான் மிக முக்கியமாக இருந்தது. இப்போது இறந்துருவணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஆனால் கர்த்தர் ஆவியானவர் துணையோடு கூட அந்த மரண பயத்தை என்னிடம் எடுத்து போட்டார். ஆனால் இப்போது இருக்கிற பயங்கள் என்னென்னா, சரி இந்த வியாதி வந்துடுமோ, இல்லது இந்த வியாதியில் இப்படி போயிடுமோ, அல்லது மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சகோதரிகளுக்கோ அவருடைய குடும்பங்களுக்கோ ஏதாவது ஆகிடுமோ, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்வது? நம்ம மேலே களங்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதே சேற்று வாரி தூற்றுறாங்களே, அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் கலக்கமும், ஒருவேளை அது பயமாக கூட இருக்கலாம். அது ரொம்ப பெரிய தப்பு. இன்றைக்கி ஆண்டவர் தோமா வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடமே என்னென்னா, தைரியமாக இருங்க, திடன் மனதலாக இருங்க. அந்த வார்த்தை தான் அந்த கரேஜுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. தைரியம்தான் புருஷ லட்சணம் என்று சொல்வாங்க. இன்றைக்கு ஆண்களை காட்டிலும் பெண்கள் ரொம்ப தைரியசாலிகளாக வளர்க்கப்படுகிறார்கள். அதனால் எனக்கு ஒரு ஆலோசனை உண்டு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கோழைகளாக வளர்த்துறாதீங்க. உங்கள் வளர்ந்த பிள்ளைகளை தைரியமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விடுங்க. அவங்க கராத்தே அல்லது தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளட்டும், கார் பைக்கை ஓட்டட்டும், வெளியில் தைரியமாக சுற்றட்டும். ஐயோ என் பிள்ளை வீட்டிலே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வளர்த்து கோழையாக ஆக்கிடாதீங்க. அது பெரிய விபரீத முடிவில் ஏனென்றால் பாதி மரணங்கள், பாதி வியாதி, பாதி பிரச்சனை குழப்பங்கள் வருவதற்கான காரணம் என்னென்னா, தைரியம் இல்லாதது தான் காரணம். அது நமக்கு வளர்க்கப்படலை. அது ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம பிள்ளைகளை நாம் கோழைகளாக தான் வளர்த்து வருகிறோம். அது நகர்ப்புறங்களில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிராமப்புறங்களிலே மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் அந்த மென்டாலிட்டி இருக்கிறதுல, ஊர் ஒம்புக்கு போகாத, சண்டை போடாத, நல்லது தான், நல்ல வார்த்தை தான், எதிர்த்து பேசாத, ரொம்ப நல்லது. ஆனாலும் இந்த மனதில் ஒரு துணிச்சல் வேண்டும், எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். தைரியம் இல்லாமல் நம்ம வளர்க்க. அதனால் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணலாம், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு தோமா மாதிரி ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. மரணத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, கல்யாணத்தை குறித்தோ, அல்லது கணவனை குறித்தோ எந்த ஒரு கோழைத்தனமும் இராதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீ தயவு செய்து மனமிறங்கி இன்றைக்கு ஒரு ஆவியானவர் அவர் மத்தியிலே இறங்கி வந்து மறித்தாலும், ஒரு அழகாக பாடல் ஒன்று நான் அதை பாடுறேன். ஆவியானப்படி இறங்குவார். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உன்னை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய்.
நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. திருமறையில் தைரியமாய் இருந்தவங்க யார் யார், அவங்களுடைய பட்டியல்களை கொஞ்சம் எனக்கு எழுதி அனுப்புங்க, சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பைபிள் ஸ்டடியில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்தர் தைரியமாக போனான், ராஜ சன்னதிக்கு தைரியமாக போனான். மொர்தெகாய் தைரியமாக இருந்தார். அப்படி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமானால் திருமறையில் தைரியமாக தாவீது போல, தாவீது எப்போது ஓடி ஒளிந்ததெல்லாம் சரித்திரமே இல்லை, சவுலுக்கு நேராக எதிர்கொண்டு நின்றவன். அந்த மாதிரி தைரியம் யாருக்காவது இருந்திருந்தால் நீங்கள் தயவு செய்து அதை மெடிடேட் பண்ணி எனக்கும் எழுதி அனுப்புங்க. எனக்கு அது மிக மிக முக்கியம். ஏன்னா என்னுடைய பிரசங்கங்களில் அதை நான் கண்டிப்பாக பேச வேண்டும். இன்றைக்கி நிறைய குழந்தைகள், வாலிப பெண்கள் விசேஷமாய், வாலிபம் பிள்ளைகள் விசேஷமாய் கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல், இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற இந்த அட்டுழியங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல், அச்சுறுத்தல்களை ஃபேஸ் பண்ண முடியாமல், வாழ்க்கை அந்த ஓட்டங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் கோழைகளாக மாண்டு போகிறதை நான் பார்க்க முடிகிறது. தற்கொலை ஒரு தீர்வே அல்ல. தற்கொலை ஒரு தீர்வே இல்லை. ஒருவேளை ஆவியானவர் என்று யாராவது அப்படி ஒரு முடிவோடு கூட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பார்ப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஒரு பம்பு மாதிரி, ஸ்பீட் பிரேக்கர் வரும்ல, இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குற வரைக்கும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த நார்மலான ரோடுக்குள்ளே போவீங்க. ஆனால் திரும்பவும் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதனால் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் என்று மாத்திரம் நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். வாழ்ந்தால் ஆண்டவருக்காக வாழுங்க, மரித்தால் ஆண்டவருக்காக மறியுங்க. தவிர ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காக மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நேரம் கடந்து போவதனால நான் இன்னொரு குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானே வழியும், அது இல்லை மன்னிக்கவும், அது 15 4:5 மன்னிக்கவும் 4:5. நான் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணேன், எப்போவுமே அந்த தப்பு பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நேரம் கடந்து போகுது. இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பெரிய மேன்ஷன் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட பெரிய வீடு இருக்கிறது. அவர் கட்டின வீடு ஒன்று இருக்குது. அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது, நட்சத்திர குடும்பங்கள் இருக்கிறது. இப்போட 3க்கு ஒருத்தர் ஒரு 4 பேர் போயிட்டு வந்தாங்கள்ல, அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும், ஒருவேளை ஏதோ ஒரு கிரகத்தில் என் ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய உலகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் நம்ம விட்டு விட வேணும்? நான் இதை உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். சரி, இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கலாம், இருக்க வேண்டும். மனுஷனாக பிறந்த சந்தேகம் இல்லாமல் இருக்கவே முடியாது. மறுபடியும் நான் வந்து சேர்த்து கொள்ள போகிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை என்றாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவனிடத்தில் சுட்டி காண்பித்தார். இது மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்தியம். இது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்தியம். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வீடு உண்டு, ஒரு வாழ்க்கை உண்டு. நமக்கு ஆண்டவர் அங்கே இருப்பார், தலைவராக இருப்பார்.
அங்கே நாம் சுகமாய் வாழ்வோம், குடும்பமாக வாழ்வோம். அந்த உத்தரவாதத்தை எனக்கு தர முடியாது. ஆனால் நம்ம குடும்பங்களை சந்திக்கலாம், அந்த உத்தரவாதத்தை எனக்கு கொடுக்க முடியும். பெற்ற தாய் தகப்பனை பிள்ளைய நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத டிட்டாச்டு ஒரு லைஃபாக தான் இருக்கும் என்று எனக்கு நான் படித்த மட்டிலே நான் புரிந்து கொண்ட நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கலாம், பேசலாம், ஆனால் அந்த 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 அட்டாச்மெண்ட் அம்மா பிள்ளை கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ளே நாம் போவோமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஆனால் ஒன்று நிச்சயம், நமக்காக ஒரு வீடு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. டீல் மூடி இருக்கிறதுலே த பெஸ்ட் ப்ரீச்சர் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் டீல் மூடியா எனக்கு தெரியல, ஒரு ப்ரீச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மனைவி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது மரித்து போனாங்களாம். அவர் வெகு தொலைவில் இருக்கிற ஒரு நாட்டிலே ஊழியம் செய்திருக்கிறார். அவருக்கு தொலைபேசி வந்தது, அழைப்பை கூட எடுக்கல, அவங்க பிஏ தான் எடுத்தாங்க. இடையிலே அவருக்கு ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டது, இந்த மாதிரி உங்கள் மனைவி இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். அவர் ஆனால் பிரசங்கத்தை நிறுத்தவே இல்லை, பிரசங்கத்தை முடித்தார், ஆல்டர் கால் கொடுத்தார், அநேகர் தொடப்பட்டாங்க, அநேக பிசாசில் ஓடின மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினார், இனி பல அற்புதங்களை செய்தார். திரும்ப வீட்டுக்கு வந்தார், வந்து அவங்கள குளிப்பாட்டி அந்த காஃபின் பாக்ஸில் வைத்திருந்தாங்களாம். இவர் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு முழங்காலில் நின்று அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு குட் பை கூட சொல்லாமல் என் மனைவியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, அது எனக்கு மிகவும் வருத்தம் சஞ்சலமாக இருக்கிறது. கடைசியாக அவங்க என்ன நினச்சாங்க, என்ன சொல்ல வந்தாங்கன்னு கூட நான் தெரியாமல் அவங்களுக்கு நான் ஒரு குட் பை கிஸ் கூட கொடுக்காம நான் அனுப்பிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாராம். அப்போது திடீரென்று அந்த ஆத்துமா அவங்க மனைவிக்குள்ளே வந்ததாம். வந்து அவங்க எழுந்து உட்கார்ந்தாங்களாம். எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினாங்களாம். பேச என்ன சொன்னாங்களாம், அவங்க கணவனை பார்த்து பேர் சொல்லி, எந்த ஊழியக்காரன்னு தெரியல, நீங்கள் கண்டுபிடிங்க. கணவனை பார்த்து சொன்னாங்களாம், ஏன் என்னை கூப்பிட்ட, நான் நல்ல இடத்துல ஆண்டவரோடு கூட நான் இருந்தேன், சந்தோஷமாக இருந்தது, என்னை வரவேற்க தேவதூதர்கள்லாம் வந்தாங்க, நான் போயிட்டு அங்கே சந்தோஷமாக அவளோடு கூட ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நான் எல்லாம் அல்லேலூயா வெஸ்தரெலாம் கொடுக்கப்பட்டது, மகிழ்ச்சியாக இருந்தேன், இங்கே விட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் ஏன் என்னை அழைச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல அவர் முழங்கால் படிக்கிட்டு சொன்னாராம், போதும், என் மனைவியை நான் பார்த்துட்டேன், அவங்களுக்கு நான் குட் பை சொல்லிட்டேன், இனி நீங்கள் அவங்கள எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே ஆவி போனதாக சரித்திரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சரித்திரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உண்மையாகவே இந்த மறு உலகம், அந்த நித்திய ராஜ்யம் அல்லது பரலோகம் அல்லது பரதேசு என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இயேசு கிறிஸ்து மரித்து முதல்ல பாதாளத்துக்கு போனார். ஏன் போனார் அப்படி ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். எதுக்கு போனார் பாதாளத்துக்கு, ஏன் அவர் போனோம் பாதாளம், அவர் பாவம் இல்லாதவராச்சே, அவர் பரிசுத்தவானாச்சே, அவர் ஏன் பாதாளத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் அவங்களுக்கு வரும். அங்கே போய் என்ன பண்ணார், அப்புறம் அங்கே இருக்கிற ஆவிகளெல்லாம் எழும்பிட்டு, அப்போது அவர் யாரெல்லாம் எழுப்பினார், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் எங்கே போனாங்க. அப்போது அதில் அர்த்தம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட அப்போது அந்த பரலோகம் அந்த கான்செப்ட் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் உருவானதுனால அவங்களும் அந்த இடத்துல பரதீசு என்று சொல்லப்படுகிற இடத்திலும் நரகம் அதற்கு மேலே இருக்கிற இடத்திலும் அவங்க வசித்திருப்பாங்க என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. ஒருவேளை அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து பரலோகத்தில் விட்டிருக்கலாம் என்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை இந்த தற்கொலை பயத்தில் பண்ணிக்கொள்ள நினைக்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எங்கே போவீங்கன்னா நரகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஓமையில் கூட அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஆண்டவர் சொன்னார். லாசரு ஐஸ்வர்வான் ஊழியத்தில் ஐஸ்வர்வான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்தில் கொண்டு போய் விடப்பட்டான். அவனை அழைத்து கொண்டு போக தூதர்கள் வரல. லாசரு மரித்தான், ஏழை தான், தேவ தூதர்கள் கொண்டு போய்
ஆபிரகாமின் மடியிலே வைத்தாங்க. அப்போ ஆபிரகாம் அங்கேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறது. அங்கே நரகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே நம்ம உடல் வேகாது, சாகவும் மாட்டோம். நம்முடைய அந்த ஆயுசு நாட்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வேதனையோடு தான் இருக்க வேண்டும். அவன் செய்த காரியங்களுக்கு தக்கதாக அவன் தண்டனை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கி ஒரே ஒரு செய்தி தான், தோமா. அதுக்கப்புறம் நம்ம அந்த 20 சாப்டரை பார்க்கலாம். தைரியசாலி. ரெண்டாவது, இந்த மறு உலகத்தை பற்றி நாம் எவ்வளோ பேசுகிறோம்ல, அது பேசுவதற்கு காரணமாய் ஒரு கேள்வியை கேட்டவன் இந்த தோமா. அதனால் அவரை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. யாரும் கேட்க பயந்த அல்லது யாரும் கேட்க துணியாத ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்டால் அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் இன்னும் நிலைத்திருக்கிறதுனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நம்ம மரணத்திற்கு பின்பும் ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை தான். இயேசு உயிர்த்தெழாவிட்டால், இயேசுவுக்கு அந்த புதிய சரீரம் கொடுக்கப்படாவிட்டால், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து இன்னும் அற்புதங்களை செய்யாவிட்டால் இந்த மறு உலகம் என்ற சுவிசேஷம் பொய்யாக இருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து இன்னும் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறதுனால இந்த பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு, மரணத்திற்கு என்ற பின் வாழ்வு எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார். இப்போ ஒருவேளை அடுத்த நாள் நம்ம அந்த தோமா எப்படி ஆண்டவரை சந்தித்தான் 8 நாளைக்கு பின்பு, அதன் பிறகு எப்படி இந்தியாவுக்கு வர சம்மதித்தான் என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். சதா மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே பேசினீர். தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பேசினீர். கோழையாக இருக்கிறவர்களோடு கூட பேசினீர். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. கோழையை நீர் எடுத்து போட்டு தைரியமுள்ள ஆவியை கொடுக்கும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த மறு உலகத்தை பற்றிய ஒரு நல்ல நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நரகத்தை பற்றிய ஒரு பயத்தையுமே தந்திருக்கிறீர். அவற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் உம்மோடு கூட எங்கள் உறவுகளோடு கூட நாங்கள் பரலோகத்திலே ஒன்றாய் வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலும் கூட யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அற்புதங்களை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.